ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி நாய்ஸ் அப்படிங்கிற சவுத் கொரியன் ஹாரர் த்ரில்லர் தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் வேறு லெவலில் மிரட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட மெயின் திங்கே என்னென்னா, இதுலேருந்து வர நாய்ஸ் தான் தெரிக்க விட்டுருப்பாங்க. இந்த படம் எங்கெல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ப்ரைம்லேயும் ஜியோ ஹாட்ஸ்டார்லேயும் அவைலபிளாக இருக்குது. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே அவங்க தங்கச்சியை தான் காட்டுவாங்க. அவளுக்கு அவளோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வினோதமான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். இதை பற்றி அவங்க அக்கா கிட்ட சொல்லுவாள். ஆனால் அவங்க அக்கா பெருசாக கண்டுக்க மாட்டா. ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா அப்பா இறந்துருவாங்க. அக்காவுக்கு காது கேட்காது. உன் தங்கச்சிக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அவங்க அம்மா அப்பாவை இவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிலே டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் எப்படியோ சர்வை பண்ணிவிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்வாங்க. பட் இவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட்ஸ் கேட்குறதுனால அவள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பா. திடீர்னு அவங்க தங்கச்சி ஒரு நாள் காணாமல் போயிடுவா. அங்கே தாங்க கதையே ஆரம்பிக்குது. இப்போ அக்கா வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்துட்டு அவளுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், இந்த மாதிரி தங்கச்சி வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வீட்டுக்கு பாப்பா, எங்கெங்கேயோ தேடி பாப்பா, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட விசாரிச்சு பாப்பா, கிடைக்கவே மாட்டா. அதுக்கப்புறமா இவளுக்காக ப்ரெசென்ட் ஒன்று வாங்கி வச்சுருப்பா. அதில் இயரிங் எய்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவளோட ஃபோனையும் அன்லாக் பண்ணிவிடுவா. அன்லாக் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் வியர்டான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குறத இவ கண்டுபிடிப்பா. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே தான் இருக்கா. ஆனால் எங்கே போனா அப்படின்றது தெரியாது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள நிறைய பேர் விசாரிச்சு பார்ப்பா. அதில் ஒரு லேடி சொல்லுவாங்க, அந்த வீட்டில் ஏற்கனவே ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தங்கச்சியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட இவ கீழே இருக்கிற குடோனுக்கு போய் பார்ப்பா. பார்த்ததில் அங்கே தான் அவங்க தங்கச்சி அடைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ மறுபடியும் இவ அந்த ரூம்குள்ளே போயிட்டு அங்கே போய் பார்க்கலான்னும் போது இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு லேடி. அந்த லேடி ஏற்கனவே அவங்க வீட்டில் கீழே இருக்கும் போது ஒரு லேடி இருந்திருக்காங்க. அந்த லேடி சவுண்டு பிடிக்காமல் இவங்களை பிடிச்சி கத்திருக்காங்க. இது பிடிக்காமல் அந்த லேடி அந்த பாட்டி மாதிரி இருக்கிறவங்கள கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டி தான் பேயாக மாறி அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிற அந்த லேடியை சாவடிச்சிருவாங்க. இந்த கதையில் பேய் அப்படின்றத தாண்டி அந்த லேடி ஒருத்தவங்க இந்த பொண்ணுக்கு தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த லேடி தான் அவங்க தங்கச்சியும் கடத்தி வச்சுருப்பாங்க. இந்த அக்காவையும் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அடித்ததுக்கப்புறம் இவளும் அவள் ரூமுக்கு போயிடுவா. அவள் தங்கச்சியை காப்பாற்றிட்டதா நினச்சி அவள் ரூமுக்கு போவா. பட் அவள் தங்கச்சி இருக்க மாட்டா. நமக்கு தெரியும் அவள் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. பட் அவள் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா மாதிரி காட்டி முடிச்சிடுவாங்க இந்த கதையை. ஆக்சுவலி இந்த கதையில் நிறைய சவுண்ட்ஸ் சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.